தமிழ்நாட்டிற்கு இந்து முன்னணி பேரியக்கம் செய்த மிகப்பெரிய பங்களிப்பு இந்த விநாயகர் சதுர்த்தியினுடைய ஊர்வலம் தான். தமிழ்நாட்டினுடைய இந்து எழுச்சிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது இந்த விநாயகர் சதுர்த்தி. இந்து முன்னணியுடைய நிறுவனர் தலைவராக இருந்த ஐயா தானுலிங்க நாடார் அவர்களும் வீரத்துறவி ஐயா ராமகோபாலன் அவர்களும் விட்டு சென்ற இடத்துல அதை தொட்டு தொடர்கிற இந்து முன்னணி பேரியக்கத்தின் தலைவராக இன்று நமக்கெல்லாம் வழிகாட்டுகிற மரியாதைக்குரிய ஐயா காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்களே, விநாயகர் இருந்தா அங்கே முருகன் இருந்தாக கட்டாயம் இருக்கு. அதனால இன்று மதுரையினுடைய மக்கள் அழைப்பை ஏற்று டெல்லியில எவ்வளவோ பணிகள் இருந்தால் கூட குறிப்பாக துணை ஜனாதிபதி தேர்தல் நடக்க போகுது நமக்கு தெரியும். ஒரு தமிழர் துணை ஜனாதிபதி ஆக போகிறார் ஐயா நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில. நாடாளுமன்றத்தினுடைய லோக்சபா ராஜ்யசபா 2 எம்பிக்களும் தான் வாக்களித்து துணை ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த 2 நாடாளுமன்ற அவைகளிலுமே பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக மரியாதைக்குரிய எல் முருகன் அவர்கள் இருப்பதனால ஒரு தமிழரை துணை ஜனாதிபதியாக இன்னொரு தமிழரே தேர்ந்தெடுக்க காரணமாக இருக்க போகிறார். அவருக்கு விநாயகரது ஆசையும் அருளும் அவருக்கு கிடைக்க போகிறது. அதனால போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் எல் முருகன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஆற்றல் மிக்க இளம் தலைவர் அன்பு தம்பி மாரி சக்கரவர்த்தி அவர்களே, மதுரை கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் ராஜசிம்மன் அவர்களே, மதுரை மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்கம் அவர்களே, இந்து முன்னணி பேரியக்கத்தை சார்ந்த முத்துக்குமார் அவர்களே, சேவுகன் அவர்களே, அரசு பாண்டி அவர்களே, அழகர் சுவாமி அவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். முத்துக்குமார் பேசும்போது சொன்னார், எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லுகிற திமுக காரன் இந்து பண்டிகைகளுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்வதில்லை என்று சொன்னார். நான் வணங்கி இன்று விசர்ஜனம் செய்ய காத்திருக்கிற பிள்ளையார்களுக்கெல்லாம் கூடுதல் புனிதத்துவம் ஏன் கிடைக்குதுன்னா திமுக காரன் வாழ்த்து சொல்லாததுனாலதான் அந்த விநாயகருக்கு புனிதமே கிடைக்குது. நீங்க உங்க அக்கம் பக்கத்துல பாக்குற ஒவ்வொரு திமுக காரனுக்கு சொல்லுங்க, நல்ல வேலைடா நீ இந்த பிள்ளையார விட்டு வச்சு உன் வாய் வைக்கலடா மகராசா. இந்த பாவிகள் வாயிலிருந்து விநாயகருக்கு வாழ்க்கை வரவே வேணாங்க, மிச்சத்தை விநாயகர் பார்த்துக் கொள்வார் என்பதுதான் நமது சபதமாக நாம இங்க இருக்கணும். விநாயகர் சதுர்த்தி வருவதற்கு 1 மாசத்துக்கு முன்னாலே டிஜிபியும் தலைமைச் செயலாளர் அறிவிக்கிறாங்க, ஒரு விநாயகர் சிலை கூட எக்ஸ்ட்ரா வைக்க விட மாட்டோம். போன வருஷம் என்னவோ அதேதான். போன வருஷம் இருந்த அதே மக்கள் தொகை இன்னைக்கு இல்ல. போன வருஷம் இருந்த அதே தெருக்கள் இன்னைக்கு இல்ல. போன வருஷம் இருந்த அதே வாகனங்கள் இல்ல. போன வருஷம் இருந்த அதே வரவு செலவு இல்ல. எதற்குமே கட்டுப்பாடு இல்லை. ஆனால் விநாயகருக்கு மாத்திரம் கட்டுப்பாடு, இந்துக்களுக்கு மாத்திரம் தான் கட்டுப்பாடு. இந்துக்களுக்கு புள்ள பெத்துக்கிறதுலே கட்டுப்பாடு, பிள்ளையார வைக்கிறதுலே கட்டுப்பாடு. இந்துக்கள் எல்லாம் புள்ள பெத்துக்கூடான்றான், பிள்ளையார வைக்கூடான்றான். கொஞ்சம் பொருந்த விநாயகர் அருளால இன்னும் 6 மாசம் தான் இந்த கட்டுப்பாடு எல்லாம். அதுக்கப்புறம் எந்த கட்டுப்பாடும் இல்லை, கட்டுப்பாடும் இல்லை. ஒரு விநாயகர் கூட எக்ஸ்ட்ரா வைக்க விட மாட்டோம்னு சவால் விடுகிற அளவுக்கு இந்த அரசாங்கத்திற்கு ஆணவம் வருகிறது என்றால், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால ஒரு வரலாறு சொல்றேன். இதே தமிழ்நாட்டில் தான் ஒரு பெருசு இருந்தார் ஈவேரான்னு. ஒரே ஒரு விநாயகர் சிலையை உடைச்சார். நமக்கெல்லாம் ஒரு பழமொழி கேட்டிருப்போம், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். விநாயகர் சிலையை உடைச்சிட்டார் ஐயா ஈவேரா. ஆனா இந்த பிள்ளையாரு சக்தி வாய்ந்த கடவுள்னு சொல்றமே, அவர் மேல ஒரு நடவடிக்கை எடுக்கலையே, அப்படி செய்த இயக்கத்தின் மீது தெய்வம் எந்த தண்டனையும் கொடுக்கலையே அப்படின்னு பல பேர் நம்ம வருத்தப்பட்டிருப்போம். விநாயகருடைய ஸ்டைல் தனி. லேட்டா வருவாரு, லேட்டஸ்டா வருவார். அவர் தான் விநாயகர். ஒரு சிலையை ஈவேரா உடைச்ச இந்த தமிழகத்தில் இன்னைக்கு 1 லட்சம் விநாயகரை ஊர்வலமாக அழைத்து போக வேண்டிய அவசியம் இதே திமுக இருக்கா இல்லையா? போலீஸ் பாதுகாப்போட, அரசாங்கத்தினுடைய ஒப்புதலோட 1 லட்சம் விநாயகர். நாளைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் காடேஸ்வரர் அவர்கள் திருப்பூர்ல இருக்கிறாரு. அவசியம் நீங்க எல்லாம் ஒரு தடவை திருப்பூர் விநாயகர் சதுர்த்தி ஒரு இடத்திற்கு போய் பார்த்துட்டு வரணும். மதியம் 2 மணிக்கு ஆரம்பிச்சா ராத்திரி 12 மணிக்கு முடியும். அவ்வளவு கோலாகலம், கொண்டாட்டம், கலை நிகழ்ச்சிகள், எழுச்சி. என்ன ஒரு முறை கூப்பிட்டிருந்தார். தமிழகம் முழுக்க அவ்வளவு எழுச்சியாக இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி நடக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்து முன்னணி பேரியக்கமும் அது உருவாக்கிய இந்து எழுச்சியும் தான் என்பதுதான் வரக்கூடிய 6 மாதம் கழிச்சு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தெரிய போகும்.
மீனாட்சி அம்மன் கோவில் வாசல்ல இருந்து மீனாட்சியை தாயை சாட்சியாக வைத்துக் கொண்டு சொல்கிறோம். விநாயகர் ஆட்சியினால இந்த ஆட்சி அகற்றப்படும், துப்புரவு செய்யப்படும், முழுவதுமாக நடக்கும். இந்துக்கள்கிட்ட விளையாட வேண்டாங்கிறதா விநாயகர் சொல்கிற செய்தி. 1,00,000 விநாயகர் சொல்கிற செய்தி அதுதான். விநாயகரை வழக்கமா நாம வீட்டுக்குள்ளதானே வழிபடுவோம், ஏன் வீதியில வச்சு வழிபடணும்? விநாயகர் எப்பயுமே மூலவர் தானே, ஏன் இப்படி உற்சவரா வந்து ஊர்வலமா போறாரு? இது தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்ல. புதிய ஒரு கலாச்சாரத்தை இந்து முன்னணி உருவாக்குறதா? தேவைன்னா உருவாக்குவோம். நமக்கு நல்லா தெரியும், மகாபாரதம் கதை வியாசர் சொல்ல 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 மகாபாரத கதை எழுதியது யாரு? விநாயகர். எழுதி கொண்டிருக்கும் போது அந்த எழுத்தாணி முறிந்து விட்டதான். எழுத்தாணி முறிந்தது, ஆனால் வியாசரோட புலோ, அவருடைய அந்த எண்ண ஓட்டம் இருக்கு, அது முடியல. அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, அப்படியே தவத்துல அமர்ந்து மகாபாரதம் சொல்லிட்டு இருக்காரு, கண்ணை மூடி. விநாயகர் எழுதிட்டு இருக்காரு. எழுத்தாணி முறிஞ்சு போச்சுன்னு விநாயகர் வியாசர்கிட்ட சொல்லக்கூட முடியாத அளவிற்கு அவரது அந்த எண்ண ஓட்டம் அதிகமா இருக்கு. கவித்துவம் இல்லையா, அதனால வந்துட்டே இருக்கு. அப்ப விநாயகர் என்ன செய்தாரு நமக்கு கதை தெரியும். என்ன செஞ்சாரு? தனது தந்தத்தை கொம்ப உடைச்சு அதை எழுத்தாணியாக வைத்து எழுதினாராம். மகாபாரதத்தை படைத்தவர் விநாயகர். சுதந்திர போராட்ட காலத்திலையும் வெள்ளையர் ஆட்சியை எதிர்த்து நமது காங்கிரஸ் கட்சி அப்பெல்லாம் பெட்டிஷன் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி மாநாடுகள் மகாபலம் பொருந்திய விக்டோரியா மகாராணியை புகழ்ந்து, இறைவனுக்கு கூட கிடையாது, மகாராணியை புகழ்ந்து காங்கிரஸ் மாநாடுகள் துதிப்பாடி ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல ஐயா மகாராசான்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி இங்கிலாந்துக்காரனை கெஞ்சி கொண்டிருந்த காலத்துல எப்படி மகாபாரதம் படைத்தாரோ, வியாசர் சொல்லிய மகாபாரதத்தை, இந்திய அரசியலிலும் புதிய பாரதத்தை படைத்தவர் விநாயகர் தான். விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் தான் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்தாக அமைந்தது என்பதை பாலகங்காதர திலகர் அதை நிரூபிச்சாரு. ஊர் ஊரா விநாயகரை கூட்டிட்டு போனாரு. மகாராஷ்டிரால ஆரம்பித்த அந்த எழுச்சி மிகப்பெரிய எழுச்சியாக மாறிச்சு. அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் மாநாடுகள்ல விக்டோரியா ராணிக்கு துதி பாடாம சத்ரபதி சிவாஜி துதி பாட வைத்தார் பாலகங்காதர திலகர். காங்கிரசுக்கே மீச முளைச்சது விநாயகர்னாலதான். முடிச்சிருவாங்க, விநாயகர் முடிக்க வச்சிருவாங்க. அப்படி புதிய பாரதமே விநாயகரை படைக்க முடியும்னா தமிழ்நாட்டில் புதிய தமிழகத்தை விநாயகரை அமைக்க முடியாது. அதற்குதான் இந்த ஊர்வலமே இருக்கு. புதிய தமிழகத்தை படைக்க முடியும். அதுக்குதான் வீதிக்கு வந்து நீதி கேட்கிறார் விநாயகர். இது ஹிந்து பக்திக்கான ஊர்வலம் இல்லை, ஹிந்து பக்திக்கான சென்டிமெண்ட் இல்லை. ஹிந்து பக்தி நம்மகிட்ட நிறைய இருக்கு. கோயிலுக்கு போறோம், மூடி காணிக்க செலுத்துறோம், காது குத்திக்கிறோம், அலகு குத்திக்கிறோம், பாத யாத்திரை போறோம், பால் காவடி எடுக்கிறோம். என்னென்ன வகையில இறைவனை வழிபட முடியுமோ எல்லாம் செய்யறோம். அதெல்லாம் ஹிந்து பக்தி. இது ஹிந்து சக்தியை காண்பிக்கிற ஒரு இயக்கமாக இந்து முறையை நம்ம இங்கே கூட்டி வந்திருக்கோம். விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் என்பது ஹிந்து பக்திக்கான ஊர்வலம் மாத்திரம் அல்ல நண்பர்களே, இது ஹிந்து சக்தியை காண்பிக்கிற ஊர்வலம். இந்த சக்தி நமக்குள் நடக்கிற ஜாதி மோதலை தடுக்கும். இந்த ஹிந்து சக்தி தீண்டாமை என்ற கொடுமையை வேறடி மண்ணும் இல்லாமல் அகற்றிவிடும். ஒவ்வொரு ஹிந்துக்கும் துரதிருஷ்டவசமாக ஏதோ ஒரு ஜாதி அடையாளம் இருக்கு. 1000 ஜாதிகள் நம்மிடம் உண்டு என்றாலும் அத்தனையும் கடந்து நான் ஹிந்து என்ற உணர்வை உருவாக்குவதுதான் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம். ஜாதியை வச்சுட்டு இருந்துகிட்டு அதையும் தாண்டி நான் ஹிந்து என்ற உணர்வை இந்த விநாயகர் சதுர்த்தி உருவாக்கும். அந்த ஹிந்து சக்தியை உருவாக்குவதற்கு தான் இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம். அதை துவங்கி வைப்பதற்கு ஐயா முருகன் அவர்கள் வந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அவரையும் நமது பலத்த கரவொலி மூலமாக வரவேற்போம். இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்து முன்னணியுடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி.